ஓம் சாந்தி. 9/7/2026 சாக்கார முரளி. சிவபாபா சொல்கிறாங்க, இனிமையான குழந்தைகளே, விருட்சபதி தந்தை குழந்தைகளாகிய உங்கள் மீது குரு திசையை அமர வைத்துள்ளார். இப்பொழுது நீங்கள் அழிவற்ற சுகத்தின் உலகத்திற்கு சென்று கொண்டிருக்கிறீர்கள். அதாவது பாபா நம் மீது குரு திசையை அமர வச்சிருக்கார். குரு பார்வையை நம்ம மேலே பட வச்சுருக்காரு. ஆகையால் எந்த அளவுக்கு அவரை நினைவு செய்ய முடியுமோ அந்த அளவுக்கு அந்த குரு பார்வை நம்ம மீது நிலையாக இருக்கும். மேலும் நம்ம சுகமாக இருப்போம். இப்போவே அடுத்தது சுகதாமத்துக்கும் போவோம் அப்படின்றார். கேள்வி: அழிவற்ற குரு திசை எந்த குழந்தைகளுக்கு ஏற்படுகிறது? அவர்களின் அடையாளங்கள் என்ன? பதில்: உயிருடன் வாழ்ந்து கொண்டே தேகத்தின் அனைத்து சம்பந்தங்களையும் தியாகம் செய்து தன்னை ஆத்மா என நிச்சயப்படுத்தக்கூடிய நிச்சயம் நிறைந்த ஆன்மீக புத்தியுள்ள குழந்தைகளின் மீது குரு திசை அமர்கிறது. அவர்களுடைய சுகத்தை பற்றித்தான் பாடல் உள்ளது. அதீந்திரிய சுகத்தை பற்றி கோப கோபியரிடம் கேளுங்கள். அவர்களுடைய குஷி ஒருபோதும் மறைந்து போக முடியாது. பாடல். ஓம் நம சிவாய. ஓம் சாந்தி. குழந்தைகள், தந்தையின் மகிமையை கேட்டீர்கள். இன்றைய நாள் விருட்சபதி நாள் என்றே சொல்லப்படுகிறது. அதனை பிரகஸ்பதி நாள் என சொல்லப்படுகின்றது. இதுவே குருவாரம் என்றும் சொல்லப்படுகிறது. வெறும் குருவாரம் அல்ல, ஆனால் சத்குருவாரம். இந்த வியாழக்கிழமை நம்ம சத்குருவாரம்னு சொல்லுவோம். இதற்கு வங்காளத்தில் மிகவும் மதிப்பு தருகிறார்கள். மனித சிருஷ்டியின் விதை ரூபம் என பாடப்படுகிறார். ஆகையால் விருட்சபதி என சொல்கின்றனர். விதையாக இருக்கின்றார், பதியாகவும் இருக்கின்றார். ஆத்மாக்களாகிய நம்முடைய பிரபுவாகவும் இருக்கிறார். அவர் விருட்சத்தின் விதையை தந்தை என்றும் சொல்வார்கள். அதிலிருந்து மரம் தோன்றி வளர்கின்றது. இது மனித சிருஷ்டி என்னும் மரம். இதன் விதை மேலே உள்ளது. குழந்தைகளாகிய நம்மீது இப்பொழுது அழிவற்ற விருட்சபதியின் திசை உள்ளது. ஏனென்றால் அழிவற்ற சுயராஜ்யம் கிடைத்து கொண்டிருக்கிறது என்று நீங்கள் அறிவீர்கள். சத்யுகம் அழிவற்ற சுகதாமம், கலியுகம் அழியும் துக்கதாமம் என சொல்லப்படுகிறது. சுகதாமம் அழிவற்றது, அரைக்கல்பம் நடக்கின்றது. அதனை அழிவற்ற விருட்சபதி ஸ்தாபனை செய்து கொண்டிருக்கின்றார். இப்பொழுது தந்தை இந்த ஞானத்தை சொல்வதே புதிய மற்றும் பழைய உலகத்தின் இடையில், அதாவது இந்த சங்கம யுகத்தில். பிறகு இது மறைந்துவிடும். தேவதைகளிடம் இந்த ஞானம் இருக்காது. ஒருவேளை தேவதைகளுக்கு இந்த சக்கரத்தோட ஞானம் இருந்ததுன்னா பிறகு அவங்களுக்கு அந்த ராஜ்யம் செய்யக்கூடிய மகிழ்ச்சியே இருக்காது. ஏன்னா நம்ம கீழே இறங்கி வந்துடுவோம், துக்கத்துக்கு வரப்போகிறோம் அப்படின்ற அந்த நினைவு தான் இருக்கும். அதே போல் இப்போயும் குழந்தைகளாகியவங்களுக்கு சிந்தனை வருது அப்படின்றாங்க பாபா. என்னென்னா, இப்போ நம்ம போய் ராஜ்யத்தை அடைவோம், அப்புறம் கீழே இறங்கி வருவோம், கடைசியில் இதே மாதிரி தான் துக்கத்தை அனுபவிக்கணுமா அப்படின்னு இப்பயும் உங்களுக்கு இந்த எண்ணம் வருது. அதுக்கு பாபா என்ன சொல்கிறாங்க, இந்த நாடகம் உருவாக்கப்பட்டிருக்கு, இந்த சக்கரம் அந்த மாதிரி சுழலத்தான் வேண்டும் அப்படின்றார். இந்த உலகின் வரலாறு புவியியல் மீண்டும் மீண்டும் நடந்து கொண்டு இருக்கிறது. எப்படி நடக்கிறது என குழந்தைகளாகிய நீங்கள் அறிவீர்கள். உங்களுடைய புத்தியில் மூலவதனத்தின் மரம் கூட உள்ளது. அனைவரின் பிரிவுகளும் தனித்தனியாக இருக்கும். இந்த விஷயங்கள் யாருடைய புத்தியிலும் எப்போதும் இருக்காது. அதாவது மூலவதனம்னா பரந்தாமத்தில் நம்முடைய ஆத்மாக்களுடைய அந்த நிராகார மரம் இருக்கும். அதில் ஒவ்வொரு ஆத்மாவுக்கும் அந்த ஆத்மாக்களுடைய பிரிவுகள், இங்கே எப்படி தர்மங்கள் வராங்களோ அந்த தர்மத்தினுடைய பிரிவுகளுக்கு ஏற்ற மாதிரி அவங்கவுங்களுடைய பிளேஸில் இருப்பாங்க. அதை தான் பாபா அனைவருடைய பிரிவுகளும் அங்கேயும் செக்ஷன்ஸ் வைஸாக இருப்பாங்க எல்லா ஆத்மாக்களும் அப்படின்றார். அது எந்த சாஸ்திரத்துலேயும் அந்த மாதிரி எழுதப்படலைன்றார். ஆத்மாக்களாகிய நாம் உண்மையில் சாந்தி தாமத்தில் வசிப்பவர்கள், அழிவற்றவர்கள். ஒருபோதும் அழிவது இல்லை. ஆத்மாவுக்கு அழிவு கிடையாது. ஆனால் அவங்க என்ன சொல்லிடுறாங்க, ஒரு நீர் குமிழி நீரிலிருந்து வெளிப்பட்டு பிறகு அதிலேயே கரைஞ்சிடும். அதே மாதிரி தான் ஆத்மாவும் வருது, திரும்ப அங்கேயே போயிட்டு பிரம்மத்திலே ஐக்கியமாயிடும் அப்படின்னு சொல்கிறாங்க. அந்த மாதிரி கிடையாது. ஆத்மா அதனுடைய பாகத்தை ஏற்று நடித்து தான் ஆகணும். அது போய் அங்கே கலக்க முடியாது. ஆத்மாவில் அதனுடைய முழுமையான ரெக்கார்டு இருக்குது, பதிவாகி இருக்குது, அதை ப்ளே பண்ணி தான் ஆகணுன்றார். பாபா சொல்கிறாங்க, அங்கங்கே ஸ்வஸ்திக் சின்னத்தையும் காட்டுகின்றனர். சக்கரத்தின் கோடுகளை 4 பகுதிகளாக போடுகின்றனர். அதிலிருந்து பல தர்மங்கள் இருந்தன என்பது நிரூபணமாகிறது. முக்கிய தர்மங்களும்
சாஸ்திரங்களும் 4 உள்ளன என தந்தை புரிய வைத்திருக்கிறார். சத்யுக திரேதா யுகங்களில் எந்த தர்மமும் ஸ்தாபனை ஆவது இல்லை. அங்கே எந்த தர்ம சாஸ்திரமும் இருப்பது இல்லை. இவை அனைத்தும் துவாபரத்திலிருந்து தொடங்குகின்றது. பிறகு பாருங்கள் எவ்வளவு வளர்ச்சி ஏற்படுகிறது. நல்லது. பாபா கேட்குறாங்க, கீதை எப்போது சொல்லப்பட்டது? தந்தை சொல்கிறார், நான் சங்கமத்தில், இந்த கல்பத்தினுடைய சங்கமத்தில் நான் வருகிறேன் அப்படின்றார் பாபா. அப்போ தான் நமக்கு இந்த கீதா ஞானத்தை சொல்கிறார். ஆனால் அவங்க என்ன பண்ணிட்டாங்க, கல்பம் என்ற வார்த்தையை நீக்கிவிட்டு ஒவ்வொரு சங்கம யுகத்திலும் என எழுதிவிட்டனர். யுகே யுகேன்னு எழுதிட்டாங்க. உண்மையில் சங்கம யுகத்தில் வேறு யாரும் தர்ம ஸ்தாபனை செய்வது இல்லை. அதுக்கு பாபா உதாரணமாக என்ன சொல்கிறாங்கன்னா, இப்போ திரேதா யுகத்தினுடைய எண்டு, துவாபர யுகத்தினுடைய ஸ்டார்டிங், அப்போ ஒரு சங்கமம் வரும் இல்லைங்களா? அந்த சங்கமத்தில் இஸ்லாம் தர்மம் ஸ்தாபனை செய்யப்பட்டது அப்படின்னு கிடையாது. துவாபர யுகத்தில் தான் ஸ்தாபனை ஆயிடுச்சு. துவாபர யுகம் வந்ததுக்கப்புறம் தான் ஸ்தாபனை ஆச்சு தவிர, திரேதா யுகம் எண்டுலேயும் துவாபர யுகம் ஸ்டார்டிங்கில் இருக்கக்கூடிய அந்த சங்கமத்தில் அந்த தர்மம் ஸ்தாபனை செய்யப்பட்டது இல்லை அப்படின்றாங்க. இப்போ இந்த தேவதா தர்மம் மட்டும்தான் இந்த கலியுகத்தினுடைய இறுதி, சத்யுகத்தினுடைய ஆரம்பத்துக்கு இடைப்பட்ட கல்யாணக்காரி சங்கம யுகத்தில் ஸ்தாபனை செய்யப்படுது. அது சிவபாபா நான் ஸ்தாபனை பண்ணுறேன்னு சொல்கிறாங்க. பாபா சொல்கிறாங்க, இந்த சங்கமம் மகிழ்ச்சிக்கான சமயம். இதை கும்பமேளா என்று கூறுகின்றனர். இந்த கும்பமேளா சங்கம யுகத்துக்கு தான் சொல்லப்படுது. ஏன்னா இங்கே தான் ஆத்மாக்களாக நாமும் பரமாத்மாவும் சந்திக்கிறோம். இந்த ஆன்மீக சந்திப்பு சங்கமத்தில் தான் ஏற்படுகிறது. அவர்கள் நீராலான கங்கையின் பெயரை புகழடைய செய்துவிட்டனர். ஞானக்கடல் பதீத பாவனரை தெரிந்து கொள்ளவே இல்லை. அவர் தூய்மையற்ற உலகை எப்படி தூய்மையாக்கினார் என்பது எந்த சாஸ்திரங்களிலும் கிடையாது. பாபா சொல்கிறாங்க, என்னை மட்டும் நினைவு செய்யுங்கள். எந்த அளவு அதிகமாக நினைவு செய்கிறீர்களோ அந்த அளவு பிரகஸ்பதி திசை ஏற்படும். நினைவின் மூலமே துரு நீங்கி செல்லும். மேலும் உங்களுக்கு குஷி இருக்கும். நான் ஆத்மா, தந்தையை எவ்வளவு நினைவு செய்கிறேன் என நீங்கள் உணர முடியும். ஒருவேளை குறைவாக நினைவு செய்தீர்கள் என்றால் துருவும் குறைவாகவே நீங்கும், குஷியும் குறைவாக இருக்கும். ஒரு தந்தையை தவிர வேறு எந்த நினைவும் இருக்கலாகாது, அதாவது வரக்கூடாதுன்றார். அப்பொழுதுதான் குஷியின் அளவு அதிகரிக்கும். நம்மீது பிரகஸ்பதியின் தசை அல்லது சத்குருவின் தசை இருக்கின்றது. பிறகு எப்பொழுதாவது குஷி மறைந்து விட்டது என்றால் பிரகஸ்பதியின் திசை மாறி ராகுவின் திசை அமர்ந்து விட்டது என்று அர்த்தம். பாபா சொல்கிறாங்க, ராகுவின் கிரகணம் பிடிக்கும் பொழுது அனைவரும் கருப்பாகிவிட்டனர். சந்திரனுக்கு பின்னால் கோடு விழுந்து விடுகிறது. அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக கலைகள் எல்லாமே குறைஞ்சிட்டு ஒரு லைட்டான ஒரு கோடு மாதிரி தான் ஆயிடுதுன்றார். குழந்தைகளாகிய உங்களுக்குத்தான் ஆஸ்தி கிடைக்கின்றது. சாது, சந்நியாசி முதலானவர்களுக்கு ஆஸ்தி கிடைப்பது இல்லை எனும் பொழுது எப்படி ஒப்புக்கொள்வார்கள்? பாபா சொல்கிறாங்க, ஈஸ்வரன் எங்கும் நிறைந்தவர் அல்ல என்பதுதான் நிரூபிக்க வேண்டிய முக்கியமான விஷயமாகும். சிவ ஜெயந்தி நடக்கின்றது. சிவ ஜெயந்தி என்றாலும் சரி, ருத்ர ஜெயந்தி என்றாலும் சரி, ருத்ரன் இந்த ஞான யஜ்ஞத்தை படைத்திருக்கிறார். அவர் சிவன் ஆவார். விநாசத்தின் ஜுவாலை மூண்டெழுந்த அதே கீதா ஞான யஜ்ஞமாகும். எப்படி நிராகார தந்தை இந்த ருத்ர ஞான யஜ்ஞத்தை படைத்தார் என்று நடைமுறையில் நீங்கள் பார்க்கிறீர்கள். இந்த சாக்கார தந்தை பிரம்மா பாபாவால் எதுவும் செய்ய முடியாது. சிவபாபா தான் இவர் மூலயமா சேவிக்கிறார். இது எல்லைக்கப்பாற்பட்ட யஜ்ஞமாகும். இதில் முழு பழைய உலகமும் ஸ்வாகா ஆக வேண்டியுள்ளது. பாபா சொல்கிறாங்க, நீங்கள் தேர்ச்சி அடையும் பொழுது, முழுமையான யோகி ஞானி ஆகிவிடும் பொழுது, பிறகு உங்களுக்காக புதிய உலகம் சொர்க்கம் தேவை. ராஜஸ்வ அஸ்வமேத எனும் வார்த்தையும் சரியாக உள்ளது. அஸ்வம்னா குதிரை. அந்த யாகத்தில் குதிரையை அர்ப்பணம் செய்கிற மாதிரி காண்பிக்கிறாங்க. உண்மையில் இது உங்களுடைய ரதம். பாபா இந்த உடலை குதிரைன்ற ரதத்தோடு கம்பேர் பண்ணுறார். அது எப்படி அதில் ஸ்வாகா பண்ணுறாங்களோ அதே போல் இந்த யஜ்ஞத்தில் நம்ம இந்த உடலை அர்ப்பணம் பண்ணணும், சேவையில் பயன்படுத்தணுன்றார். ஒரு தக்ஷ பிரஜாபதியின் யஜ்ஞத்தையும் உருவாக்குகின்றனர். அதன் கதையும் உள்ளது. தக்ஷ பிரஜாபதி தான் யாகத்தில் வளர்த்ததில் ஃபேமஸ். அவர் தான் இதை கொண்டு வந்தார். ஸோ அதனால் அவர் மூலயமா ஒவ்வொருத்தவங்களாம் யஜ்ஞத்தை யார் யாருக்கு என்னென்ன தேவையோ அதுக்கேற்ற மாதிரி யஜ்ஞத்தையும் சொல்லி கொடுப்பாரு.
ஸோ அந்த கதையும் இருக்குன்றார். நமக்கு விருட்சபதியாகிய தந்தை படிப்பித்து கொண்டிருக்கின்றார் என்று குழந்தைகளாகிய உங்களுக்கு எவ்வளவு குஷி இருக்க வேண்டும். நம்மீது இப்பொழுது பிரகஸ்பதியின் திசை உள்ளது. நம்முடைய நிலை மிகவும் நன்றாக உள்ளது. பாபா சொல்கிறாங்க, இங்கே தந்தையினுடையவராக ஆவது என்பது பெரிய யாத்திரையாகும். ஏன்னா ஃபஸ்ட்டு வரும்பொழுது பாபா நாங்கள் ரொம்ப குஷியாக இருக்கிறோம், ஆனால் போக போக என்ன ஆகுதுன்னு தெரில, நம்ம ரொம்ப குழம்பி போய்டுறோம் அப்படின்னு பாபா கிட்ட சொல்கிறாங்களாம். அதனால் பாபா சொல்கிறாங்க, இங்கே பாபாவினுடையவராக ஆவது அப்படின்றது ரொம்ப பெரிய யாத்திரைன்றார். இப்போ அங்கே ஸ்தூல யாத்திரையில் போகிறாங்கன்னா எவ்வளோ செலவு பண்ணுறாங்க, எவ்வளோ தானம் பண்ணுறாங்க. ஆனால் இங்கே அந்த மாதிரி எதுவுமே கிடையாது. இது ஆன்மீக யாத்திரைன்றார். அந்த ஸ்தூல யாத்திரையினால் எந்த லாபமும் கிடையாது. ஆனால் இந்த ஆன்மீக யாத்திரையில் நம்ம அவ்வளோ ஆஸ்தி அடையிறோன்றார் பாபா. பாடலிலும் உள்ளது, நாலாபுறங்களிலும் சுற்றி அலைந்த போதும் பிறவிகளாக பிரிந்திருந்தோம். பக்தி மார்க்கத்தில் அவரை தேடி எங்கெங்கே அலைஞ்சோம். இருந்தாலும் அவர் நம்ம தெரிஞ்சிக்கவே இல்லை, புரிஞ்சிக்கவே இல்லை. நமக்கும் அவருக்கான தொடர்பு ரொம்ப தூரமாக தான் இருந்தது. அதனால் அவரை விட்டு நம்ம பிரிஞ்சே தான் இருந்தோம். இப்போ அவராக அவருடைய அறிமுகத்தை கொடுக்கும் பொழுது தான் ஆத்மாவாகிய நாம் பரமாத்மாவோட சந்திப்பு செய்கிறோம். இதுதான் ஆன்மீக யாத்திரையில் நாம் இருக்கிறோம் அப்படின்றார். எவ்வளவு எண்ணற்ற யாத்திரைகள் செய்திருப்போம் என இப்பொழுது நீங்கள் புரிந்து கொள்கிறீர்கள். அதே போல் ஹரித்வாரில் கங்கைக்கு போகிறாங்க. அதுதான் கங்கையை தான் பதீத்த பாவனைன்னு புரிஞ்சுக்கிறாங்க. நான் பாபா சொல்கிறாங்க, இப்பொழுது உண்மையில் நீங்கள் உண்மையிலும் உண்மையான ஞான கங்கைகளாக இருக்கிறீர்கள். உங்களிடமும் கூட பலரும் ஞான ஸ்நானம் செய்கின்றனர். பாபா புரிய வைத்திருக்கின்றார், சத்குரு ஒருவரே ஆவார். அனைவருக்கும் சத்கதி வழங்கும் வள்ளல் ஒரு சத்குருவை தவிர வேறு எந்த குருவும் கிடையாது. நான் உங்களை கல்பந்தோறும் சங்கம யுகத்தில் சத்கதி கொடுத்து பூஜாரியிலிருந்து பூஜைக்கு உரியவர்களாக ஆக்குகிறேன் என தந்தை சொல்கிறார். பாபா சொல்கிறாங்க, சத்யுகத்தின் முதல் இளவரசர் ஸ்ரீகிருஷ்ணர். கிருஷ்ணருடைய தந்தையும் இருப்பார் இல்லையா அப்படின்றாங்க பாபா. ஆனால் கிருஷ்ணருடைய தாய் தந்தையரை அவ்வளவாக காட்டுவது இல்லை. தலை மீது கூடையில் வைத்து நதியை கடந்து அழைத்து சென்றதை மட்டும் காட்டுகின்றனர். கிருஷ்ணருடைய அப்பா கிருஷ்ணரை கூடையில் வச்சு தலை மேலே அந்த நதியை கடந்து கூட்டிகிட்டு போனதாக காண்பிப்பாங்க. அவர் ராஜ்யம் செஞ்ச மாதிரி எதையுமே காட்டலை. அவருடைய தந்தைக்கு மகிமை எதுவுமே இல்லையே, ஏன் அப்படின்னு பாபா கேட்குறாங்க. அதுக்கு பாபா சொல்கிறாங்க, அவரே பதிலும் சொல்கிறாங்க, ஏன்னா இந்த சமயம் கிருஷ்ணரின் ஆத்மா நல்ல விதமாக படிப்பை படித்தார். அதன் காரணமாக தாய் தந்தையை விடவும் உயர்ந்த பதவியை அடைந்தார். நாம் கிருஷ்ணரின் ராஜ்யத்தில் இருந்தோம், சொர்க்கத்தில் இருந்தோம். பிறகு நாம் சந்திர வம்சத்தவர் ஆனோம். இப்பொழுது மீண்டும் சூரிய வம்சத்தவர் ஆவதற்காக ஸ்ரீமத் படி நடந்து தூய்மை அடைந்து தூய்மையான உலகத்தின் எஜமானர் ஆகப் போகிறோம். அனைவருமே தம்முடைய நிலையை பார்க்க முடியும். ஒருவேளை நாம் இந்த சமயத்தில் சரீரத்தை விட்டோம் என்றால் எந்த கதியை அடைவோம் என ஒவ்வொருவரும் புரிந்து கொள்ள முடியும். ஆகையால் தனக்கும் நன்மை செய்து கொள்ள வேண்டும் என்றால் தன்னிடம் நோட்டு புத்தகம் வைத்து கொள்ள வேண்டும். சார்ட்டை குறித்து கொள்ளுங்கள். நாம் முழு நாளிலும் எவ்வளவு நேரம் நினைவில் இருந்தோம் என்று. மனிதர்கள் முழு வாழ்க்கையின் சரித்திரத்தை கூட எழுதுகின்றனர். நீங்கள் நினைவின் சார்ட்டை மட்டும் எழுத வேண்டும். தன்னுடைய முன்னேற்றம் இதில்தான் உள்ளது. தர்மராஜாவிடம் தண்டனையை பெறாமல் கௌரவத்தை இழக்காமல் இருக்க முயற்சி செய்ய வேண்டும். நீங்கள் பார்க்கிறீர்கள், ஷிவபாபா அமர்ந்தபடி இருக்கிறார். இப்போ தந்தையாக இருக்கார், பிறகு தர்மராஜாவும் இருக்கின்றார், அவருடைய ரோலும் வந்துருன்றார். உங்களுக்கு அனைத்தையும் காட்சியில் காட்டுவார். நீ இதையெல்லாம் செய்தாய், நினைவிருக்கிறதா? இப்பொழுது தண்டனையை அனுபவி என்று. பிறகு அதே நேரத்தில் பிறவிகளாக அனுபவித்த தண்டனைகளை அனுபவிப்பார்கள். அதில் பாபா இப்போவே நினைவுக்கான முயற்சியை அதிகப்படுத்துகின்றார். பாபா சொல்கிறாங்க, தண்டனையை அனுபவிக்க கூடாது, தன்னுடைய நிலையை சோதிக்க வேண்டும். கணக்கு வழக்கு பார்ப்பதை போல. ஒரு சிலர் 6 மாதத்துக்கு ஒரு வாட்டி கணக்கு பார்ப்பாங்க, சிலர் 12 மாதத்துக்கு ஒரு முறையும் கணக்கு பார்ப்பாங்க, சிலர் தினசரி கணக்கு பார்ப்பாங்க, தன்னுடைய லாப நஷ்ட கணக்கை பார்ப்பாங்க. பாபா சொல்கிறாங்க, அதுபோல் நீங்களும் ஒரு வியாபாரிகள் தானே. அபூர்வமாக சில வியாபாரிகள் தந்தையிடம் வியாபாரம் செய்கின்றனர். பணம் இல்லாவிட்டால் உடலும் மனமும் உள்ளதல்லவா?
இதன் மூலமாகவும் நீங்கள் சேவை பண்ணுங்கள், வியாபாரம் பண்ணுங்கன்றார். அப்படிப்பட்டவர்களை பண்புள்ளவர்கள், பெருந்தன்மை உடையவர்கள் என்றும் சொல்கின்றனர். முதலீடு இல்லாமலே வியாபாரம் செய்கின்றனர் அல்லவா? நீங்கள் உடல், மனம், பொருளை கொடுக்கின்றீர்கள். பதிலாக 21 பிறவிகளுக்கு எவ்வளவு ஆஸ்தியை பெறுகிறீர்கள்? பாபா, நான் உங்களுடையவன், என்னுடைய ஆத்மா இந்த லக்ஷ்மி நாராயணர் போல ஆகிவிடக்கூடிய யுக்தியை சொல்லுங்கள் அப்படின்னு குழந்தைங்க சொல்கிறாங்களாம். அதுக்கு பாபா சொல்கிறாங்க, நான் உங்களை எவ்வளவு வெண்மையாக, அதாவது அழகாக தூய்மையாக மாத்திர பாருங்கன்றார். உங்களுடைய ரூபத்தையே ஒரேடியாக மாற்றி விடுகிறேன். அடுத்த பிறவியில் உங்களுக்கு முதல் தரமான ஷரீரம் கிடைக்கும். நல்லது. இனிமையிலும் இனிமையான காணாமல் போய் கண்டெடுக்கப்பட்ட செல்ல குழந்தைகளுக்கு தாயும் தந்தையுமான பாப் தாதாவின் அன்பு நினைவுகளும் காலை வணக்கமும். ஆன்மீக குழந்தைகளுக்கு ஆன்மீக தந்தையின் நமஸ்காரம். ஆன்மீக தந்தைக்கு ஆன்மீக குழந்தைகளின் அன்பு நினைவுகள், காலை வணக்கம் மற்றும் நமஸ்காரம். தாரணைக்கான முக்கிய சாரம். முதல் பாயிண்ட், தனது நிலையை தானே சோதிக்க வேண்டும். தனது நன்மைக்காக தினசரி குறிப்பேட்டை, அதாவது டைரி வைக்க வேண்டும். அதில் நினைவின் சார்ட்டை எழுத வேண்டும். ரெண்டாவது பாயிண்ட், எல்லைக்கப்பாற்பட்ட தந்தையிடம் உண்மையிலும் உண்மையான வியாபாரம் செய்ய வேண்டும். தனது உடல், மனம், பொருளை தந்தைக்கு அர்ப்பணித்து 21 பிறவிகளுக்கு பலனை எடுக்க வேண்டும். நிச்சய புத்தி உடையவராகி தனக்கு நன்மை செய்து கொள்ள வேண்டும். பாபா வரதானம் தராங்க. மகிழ்ச்சியுடன் சேர்த்து சக்தியையும் தாரணை செய்து தடைகளை கடந்து செல்லக்கூடிய தடைகளை வென்றவர் ஆகுக. மகிழ்ச்சியுடன் சேர்த்து சக்தியையும் தாரணை செய்து தடைகளை கடந்து செல்லக்கூடிய தடைகளை வென்றவர் ஆகுக. எந்த குழந்தைகள் ஆன்மீக சேமிப்பு செய்ய கற்றுக்கொள்கின்றார்களோ அவர்கள் சக்தி வாய்ந்தவர்களாக ஆகுகின்றார்கள். இப்போது சம்பாதித்து இப்போதே அதை மற்றவர்களுக்கு பகிர்ந்து கொடுத்துவிட்டு அதை தங்களுக்குள் உள்வாங்கிக் கொள்ளவில்லை என்றால் சக்தி நிலைக்காது. வெறும் பகிர்ந்து கொடுத்த அல்லது தானம் செய்த மகிழ்ச்சி மட்டுமே எஞ்சியிருக்கும். ஆனால் மகிழ்ச்சியுடன் சேர்த்து சக்தியும் இருந்தால் மிக எளிதாக தடைகளை கடந்து விக்னஜித் ஆகிவிடலாம். அதன் பிறகு எந்த ஒரு தடையும் உங்கள் ஆன்மீக ஈடுபாட்டை கலைக்க முடியாது. எனவே முகத்தில் எப்படி மகிழ்ச்சியின் ஒளி தெரிகின்றதோ அப்படி சக்தியின் ஒளியும் தெரிய வேண்டும். ஸ்லோகன்: சூழ்நிலைகளைக் கண்டு பயப்படுவதற்கு பதிலாக அவற்றை ஒரு ஆசிரியராக கருதி அவற்றிலிருந்து பாடத்தை கற்றுக்கொள்ளுங்கள். அவ்யக்த இஷாரா: ஜுவாலா சொரூப ஸ்திதியில் இருந்து கொண்டு சக்திசாலி நினைவின் அனுபவம் செய்யுங்கள். இறுதியில் வந்து அதிவேகமாக முன்னேறும் ஆன்மீக முயற்சி என்பது ஜுவாலா சொரூபத்தின் மூலமாகத்தான் இருக்க முடியும். பாண்டவர்களின் காரணமாகவே யாதவர்கள் தடுத்து நிறுத்தப்பட்டுள்ளார்கள். பாண்டவர்களின் உயர்ந்த கண்ணியம் மற்றும் ஆன்மீக கண்ணிய நிலை யாதவர்களின் கவலை நிறைந்த சூழ்நிலையை முடிவுக்கு கொண்டு வரும். எனவே உங்களுடைய ஆன்மீக கண்ணியத்தின் மூலம் கவலையுற்ற ஆத்மாக்களுக்கு அமைதி மற்றும் நிம்மதி என்ற வரத்தை வழங்குங்கள். ஜுவாலா சுரூபம் என்றால் லைட் ஹவுஸ், அதாவது வழிகாட்டக்கூடிய கலங்கரை விளக்கமாகவும், மற்றும் மைட் ஹவுஸ் அப்படின்னா சக்திகளை கொடுக்கக்கூடியவர்களாகவும் இருக்க வேண்டும். இந்த நிலை என்பதை புரிந்து கொண்டு இதே ஆன்மீக முயற்சியில் நிலைத்திருங்கள். அச்சா. ஓம் சாந்தி.